சகல பிரஜைகளுக்கும் பல்வேறு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்கள், தனியார் துறையினர் என பலருக்கும் வரவு செலவு திட்ட நன்மைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 2019 ஆண்டின் பின்னர் ஒப்பந்தம் சமயசார் பதில் சலுகை ஊழியர்களாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கு உரிய முறையில் நிரந்தர நியமனத்தை வழங்கும் யோசனை ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளமும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாப்பல உள்ளிட்ட மாணவர்களுக்கான கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் அடையாள அட்டை அடுத்த வருடத்தில் வழங்க வரவு செலவு திட்ட யோசனை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர இலங்கையில் 80வது வரவு செலவு திட்டமும் தேசிய மக்கள் சக்தியின் 2வது வரவு செலவு திட்டமும் இதுவாகும். வரவு செலவு திட்டம் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தை இன்று முற்பகல் எதிர்க்கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா ஆரம்பித்து வைத்தார். அரசு தரப்பில் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைத்தது அமைச்சர் நலிந்த ஜெயதிசவாகும்.